பாஜக கொண்டு வர பில்ஸ் எல்லாத்தையும் எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு கொள்கையில் இருக்காரு இல்லையா. சமீபத்தில் கூட பாஜக கொண்டு வந்த வக்ஃபு வாரிய பில்லை வந்து நாங்கள் எதிர்க்க போறோம் ராஜ்யசபால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் ஒடிசாவுக்கு ஒரு 10 தொகுதிகள் இருக்கு, ராஜ்யசபா தொகுதிகள். அதுல 9 எம்பிக்கள் நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்தவங்க. ஆனா இப்ப அவருக்கே ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி அதுல 2 எம்பிக்கள் வந்து பாஜகவில் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு தாவிருக்காங்க. ஒன்னு மம்தா மோகன்தா, இன்னொன்னு சுஜித் குமார்னு. இந்த 2 எம்பிக்கள் கட்சி மாறினது நவீன் பட்நாயக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது சம்பந்தமா இந்த கட்சியோட மூத்த தலைவர் ஒருத்தர் கூட அது குறித்து சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம ஒரு கட்சியோட நிர்வாகி போறது வேற, ஒரு கட்சியோட எம்பி போறது வேற. எம்பி போனா அரசியல் அசைவுகளே மாறக்கூடும். அதனால இது வந்து நம்ம ரொம்ப தீர்க்கமா நம்ம இது குறித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு கட்சி தலைவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இது வந்து ஏற்கனவே பாஜக வந்து தனக்கு எதிராக அரசியல் பண்றவங்க கட்சியை உடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க நிலையில இந்த 2 எம்பிக்கள் கட்சி மாறினது அந்த மாநிலத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி